இப்போது புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிற நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பெறணும்னு ஆசை. புது வருஷத்தில் வாக்குத்தத்தம் கிடைக்கணும், ஆசீர்வதிக்கணும். எல்லா சர்ச்சிலுமே வாக்குத்தத்த அட்டெல்லாம் கொடுப்பாங்க. அதை எடுத்து அதன்படி ஆசீர்வாதம் வரணும், புது வருஷம் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கணும், எல்லாருடைய எதிர்பார்ப்போம். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்கணும். அந்த ஆசீர்வாதம் உண்டாகணும்னா என்ன செய்யணும்? நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆசீர்வாதத்துக்கு தகுதியான பாத்திரங்களாக நம்மை மாற்றும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது, அர்ப்பணித்து ஜெபம் செய்வது. 2 வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் 139வது சங்கீதம், 139வது சங்கீதம் 23, 24 வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் 757வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 757வது பக்கம் 139ஆம் சங்கீதம் 23, 24 வசனங்கள். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். அதை தியானித்து ஜெபிக்க போகிறோம். நம்மை புது வருஷத்துக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்தி கொள்ளுவது. தகுதியான பாத்திரமாக இருந்தது தான் ஆசீர்வாதத்தை தேவன் பொழிந்தருளுவார். அதுக்கு என்ன செய்யணும் பாருங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒரு அருமையான ஜெபம். இங்கேவும் தாவீது என்ற அந்த தேவ மனிதர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஜெபம். தேவனே, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்குகிற வழி, உமக்கு வேதனை கொடுக்கிற ஏதாவது என்கிட்ட இருந்தால் அதை மன்னிச்சு அதை மாற்றி நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அருமையான ஜெபம். பாருங்கள், இதில் 2 காரியம். ஒன்று இருதயம், இன்னொன்று சிந்தனை. 2 காரியம். முதலாவது இருதயம். நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம ஆண்டவரிடத்தில் துதித்தாலும் ஜெபித்தாலும் ஆண்டவர் நம்முடைய உதடுகளை அல்ல, நம்முடைய இருதயத்தை அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கும். மனிதன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ அவருடைய கண்கள் நம்முடைய இருதயத்தை நோக்கி பார்க்கும். துதிக்கிற அல்லது ஸ்தோத்தரிக்கிற ஜெபிக்கிற இவனுடைய இருதயம் எப்படி இருக்குது அதை பார்த்து தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் இதை நம்ம மறந்துடுறோம். ஏதோ ஆண்டவர் வெளியில் நம்ம அப்படியே கையசைக்கிறது, கால் அசைக்கிறது, துடிக்கிறது, உதடு நம்ம அப்படி பண்ணி இதை தான் பார்த்து இயேசு ரசிப்பார்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம என்னதான் துள்ளாட்டம் போட்டாலும் குதித்தாலும் அப்படியே புகழ்ந்து அப்படியெல்லாம் ஷோ பண்ணாலும் ஆண்டவர் இவைகளை அல்ல, அவன் இருதயம் எப்படி இருக்குது, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது அதை பார்த்து தான் தேவன் நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்வார், ஜெபங்களை ஏற்றுக்கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போது முதலாவது நம்முடைய இருதயத்தில் நாம் கவனம் செலுத்தணும். 2வது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய மைண்டு. இந்த 2 காரியம் அதை குறித்து தான் நம்ம எவ்வளோ கவனமாக இந்த 2ஐயும் நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிச்சிட்டிங்கன்னா புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், புது வருஷத்தில் உங்களுக்கு அற்புதம் தான். நல்ல என்ன வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், அது நிறைவேறணுமானா உங்களுடைய இருதயமும் சரியாக இருக்கணும், சிந்தையும் சரியாக இருக்கணும். இருதயமும் சிந்தையும் சரியில்லாமல் என்ன தான் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு அள்ளி அள்ளி தந்தாலும் ஒன்றும் பலிக்காது. மோகலாசரசே வாக்குத்தத்தத்தை சொல்லி என்னதான் ஆசீர்வதித்து உங்களுக்கு ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்காது. அப்போ தேவன் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் கவனித்து பார்த்து தான் அந்த ஆசீர்வாதத்தையே நமக்கு தருவார். அப்போ இதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். இது வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே உனக்கு அங்கே கரகம் இருக்குது, இங்கே கரகம் இருக்குது, தோஷம் இருக்குது, அது அங்கே இங்கே உனக்கு நல்ல காலம் பிறந்துட்டு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லாது. தோஷம், நீ தோஷத்தை கழிக்க பணம் செலவு பண்ணலாம். நீ இருதயம் சரியாக இருக்கணும், சிந்தை சரியாக இருக்கணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், பாவத்தை விடணும் அப்படின்னுலாம் வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. இயேசு மட்டும்தான் அதை சொல்லுவார். ஏனென்றால் அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிற மெய்யான ஒரு ஆண்டவர். அதனால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கணுமானா முதல்ல அவருடைய இருதயம் சரியாக இருக்கணும். அப்போ அவர் சொல்கிறார், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். அதை ஆராய்ந்து பார்க்கணும். அப்புறம் சோதித்து சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆராய்ந்து பார்ப்பது, சோதித்து பார்ப்பதுன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரத்தம் அப்படி ஊசித்து குத்துனா ரத்தம் பார்த்திங்க சகப்பா, எல்லாருக்குமே அப்படி தானே வரும். எத்தனை பேருக்குனாலும் பிளட்டை சோதிக்கும் போது குத்துனா எல்லாருக்குமே சகப்பாக தான் தெரியும்.
ஆனால் அதில் லேபில் கொடுத்து டெலஸ்கோப்பில் வச்சு அப்படி பார்ப்பாங்க பாருங்கள். அப்போ தான் தெரியும் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது. மைன்யூட்டாக பார்த்தா அந்த ரத்தத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அது எந்த குரூப்பை சார்ந்தது, அதுக்குள்ளே ஏதாவது கிருமிகள் இருக்கிறா, வைரஸ் தாக்கி இருக்கிறதா, அதெல்லாம் அப்போ தான் தெரியும். சாதாரண கண்ணால் தெரியாது. அதே மாதிரி தான் சாதாரண கண்ணால் இருதயத்தை நீங்கள் பார்க்காம ஆராய்ந்து பாருங்கள், என் இருதயத்தை சோதித்து பாருங்கள் அப்படின்னு தாவீது ஜெபிக்கிறார். நம்ம அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் சாதாரணமாக பார்த்தா எனக்கு ஒன்றும் தப்பு தெரியல, நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா எனக்குள்ள என்ன தப்பு இருக்குது, பாவம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு ஜெபம் செய்கிறார். பாருங்க, எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசனம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனம் பாருங்களேன். 896வது பக்கம் பழைய ஏற்பாட்டில், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம் எல்லாவற்றை விட திருக்குள்ளதும் கேடு உள்ளதும். எப்படி மாறும்னு தெரியாத அந்த இருதயம் யார் அதை அறிய முடியும்? மனிதனால் அதை அறிய முடியாது. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிற தேவனுமாயிருக்கிறேன் என்று சொல்றார். மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளது. யார் அதை அறிய முடியும்? நான் தான் இருதயத்தை சோதித்து பார்க்கிற தேவன், ஆராய்ந்து பார்க்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சோதித்து ஆராய்ந்து பார்க்கிற தேவன். 1972 ஆண்டவர் சொன்னார், நான் ரொம்ப பக்தியாக இருந்தேன். இந்து குடும்பத்திலேருந்து எனக்கு சுகமான உடனே சர்ச்சுக்கெலாம் போக ஆரம்பித்தேன், பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன், பக்தியாக நெடுமுழங்காலம் ஜோம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், ஜோம் பண்ணுவேன், எல்லாமே இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்படியெல்லாம் வெறும் பக்தியாக இருந்தால் பரலோகத்துக்கு வர முடியாது தம்பி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ என்ன பண்ணும்? பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். பாவமான என்ன பாவம் செஞ்சேன்? பீடி செய்து கூட பிடிக்கிறதில்லை, மதுபானம் குடிக்கிறதில்லை, விபச்சாரம் பண்ணதில்லை. என்ன பாவம்? என்ன பார்த்தா எனக்கு சரியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்பி பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். நான் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொன்னபோது அவர் என் இருதயத்தை திறந்து எனக்கு காண்பித்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை நமக்கு காண்பிக்கும் போது தான் அந்த இருதயத்துக்குள்ளே என்னென்ன பாவம் இருக்குது, ஐயோ நான் இந்த பாவம் என் இருதயத்துக்குள்ளே இவ்வளவு அசுத்தம் இருக்கிறது என்பதை அன்றைக்கு தான் உணர்ந்து நான் கண்ணீரோட மனம் திரும்பி உம்முடைய இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணி மனம் திரும்பி சுத்த இருதயத்தை என்னால் தாங்கன்னு சொல்லி ஜெபித்து அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ இருதயத்தை கர்த்தர் தான் ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த இருதயத்தில் என்ன இருக்குன்னு இயேசு மாதிரி வேறு யாரும் சொன்னதே கிடையாது. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் பைபிளில் பாருங்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து இயேசு சொல்கிறாரு, ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு இயேசு இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறத கவனிங்க. பாருங்கள், 21ஆம் வசனத்திலிருந்து மார்க் 7ஆம் அதிகாரம் 58வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். எங்கே? இந்த இருதயத்திலிருந்து இவ்வளோ பாவம் இருக்குது உள்ளுக்குள்ளே. பொல்லாங்கனவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். இருதயத்திலிருந்து புறப்படுகிற இந்த பாவம் பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், பகைகள், புறங்கூறுவது, மற்றவங்களை குறை சொல்லுவது, இந்த மாதிரி நிறைய பாவங்கள் இருதயத்தில் இருக்குதில்ல, அதுதான் இருதயத்தை தீட்டுப்படுத்தும். அப்போ ஆண்டவர் இயேசுதான் மனுஷனுடைய இருதயத்தில் இதெல்லாம் இருக்குதுன்னு வெளிப்படுத்தி சொன்னார். அதனால தான் உன் இருதயத்தில் நீ மனம் திரும்பி உன் இருதயம் சுத்திகரிக்கப்படணும்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்னு சொன்னால் மத்திய 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கணுமானா இருதயம் சுத்தமாக இருக்கணும். நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், அப்பப்போ பாவ கரைகள் படிந்து விடுகிறது. அதனால தான் இந்த வசனத்தை தியானித்து ஜெபிக்க இந்த வசனத்தின் மூலம் நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அவருடைய ஆவியானவர் மூலம் நம்மை சுத்திகரிக்கிறார். இந்த பரிசுத்தம் தினந்தோறும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கணும். இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனுடைய குரலை கேட்க முடியும், அவர் பேசுவதை நம்ம கவனிக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும், அவரோடு நெருங்கி வாழ முடியும். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். அதனால் சும்மா தேவ தரிசனம்னு மனுஷன் செஞ்சு வச்சதெல்லாம் பார்த்து நான் தெய்வத்தை தரிசிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், குடிகாரனும் தரிசிக்கலாம், லஞ்சம் வாங்குறவனும் தரிசிக்கலாம், அநியாயம் பண்ணவனும் தரிசிக்கலாம். அதல்ல உண்மையான தேவ தரிசனம் என்பது ஆவியாயிருக்கிற அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நம்முடைய ஆவியிலே தரிசிப்பது, மாம்ச கண்களால் ஆவியிலே தரிசிப்பது. அதற்கு இருதயம் சுத்தமாக இருக்கணும், இருதயத்தில் பரிசுத்தம் வரணும். அதுக்கு தான் இந்த பரிசுத்தம் எப்படி வரும், அதையும் அவர் தான் செய்யணும். நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் தான் நம்மை பரிசுத்தமாக்கணும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க, என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு ஒப்பு கொடுத்து ஜெபித்தா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது 1 யோவான் 1 8-9 வசனங்களிலே அதை பார்க்கிறோம். 7ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை நம்ம இருதயத்தில் இறங்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ ஒரு சுத்த இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றாதான் தேவன் நம்மோடு பேசுவதை கேட்க முடியும், அவரை தரிசிக்க முடியும். பரிசுத்தமும் அவர் தான் நமக்கு தரணும். அதுக்கு உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து நமக்குடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம்மோடு பேசுகிறார். அதற்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, என் இருதயத்தை சோதிச்சு பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோன்னு பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். 2வது அவனுடைய சிந்தனை. ஆண்டவரே, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று தாவீது சொல்றார். முதல்ல நம்முடைய இருதயம், 2வது நம்முடைய சிந்தை. ரோமர் 12 வசனம் வாசித்தீங்கன்னா, நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த சிந்தை புதுசாக மாறணுமா, மைண்டு, இந்த மைண்டு சிந்தனை புதுசாக மாறணுமா. அப்போ தான் தேவனுடைய சித்தத்தை நம்ம பூரணமாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ மைண்டு சரியாக இருக்கணும், நம்முடைய சிந்தனை சரியாக இருக்கணும். அதுக்கு பிலிப்பியர் 2 வசனம் வாசித்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. மைண்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவனுடைய சிந்தை நமக்குள்ள காணப்படணுமா. இயேசுவனுடைய சிந்தை, மைண்ட் ஆஃப் ஜீசஸ், அந்த மாதிரி நம்முடைய சிந்தனை மாறணும். அப்போ இந்த உலகத்தில் இன்னும் வேறு சிந்தைலாம் இருக்குது. என்ன தெரியுமா? மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை, மாம்ச சிந்தை, அது மாதிரி சிந்தைகள்லாம் இருக்குது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஒரு சம்பவத்தை பாருங்களேன். மத்தேயு 16 23வது வசனத்தில், மத்தேயு 16 எடுங்க, 25வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 25வது பக்கம் எடுங்க. மத்தேயு 16 இப்போ இயேசு தன் சீஷரோடு பேசி கொண்டு வருகிறார். அவர் சிலுவையிலே மரிக்கப் போவதை குறித்து பேசுகிறார். ஏன்னா அதுக்கு தான் அவர் வந்தார். மனிதனுடைய பாவ சாபத்தை சுமந்து தீர்க்க அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து, அவர் தான் பரிகாரத்துக்காக தன்னை பலியாய் கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி 3வது நாள் உயிரோடு எழும்பணும். அப்போ தான் மனிதர்களுக்கு ரட்சிப்பு, மனுக்குலத்துக்கு மீட்பு. அதை பற்றி இயேசு சொல்லுகிறார். இந்த மாதிரி நாம் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே என்னை சிலுவையில் அறைந்து கொல்லுவாங்க, துன்பப்படுத்துவாங்க, நான் 3வது நாள் எழுந்திருக்கணும், அதை பற்றி சொல்லுகிறார். உடனே பேதுரு பாருங்க, இயேசுவோடு இருந்த ஒரு சீஷன், அவர் தான் ஒரு மூத்த ஒரு சீஷன். அவர் இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சிலுவையில் அறையப்படுவோம், மரிக்க போகிற, ரத்த சிந்த போகிறேன்றீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ வல்லமை இருக்குது, செத்தவங்களை உயிரோடு எழுப்புறீங்க, கடல் மேலே நடக்கிறீங்க, உங்களை கண்ட பிசாசு நடுங்குது, இந்த ரோம அரசாங்கமே பயப்படும், மத தலைவர்கள்லாம் பயப்படுவாங்க, நீங்கள் நினச்ச ராஜ்யத்தை பிடிச்சு நம்ம ராஜ்யத்தில் ஆளுக பண்ணலாம், என்ன சாபை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு இயேசுவை கடிந்து கொண்டானாம். இயேசுவை கடிந்து கொள்கிறான் பாருங்க. அந்த மாதிரி இயேசு பேசுகிறது தப்புன்ற மாதிரி பேசுகிறான். அப்போ இயேசு சொன்னார், 23ஆம் வசனம், இயேசுவோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்கிறார். பேதுருவை சாத்தான்னு சொல்லலை, பேதுரு சொன்ன வார்த்தை சாத்தானுடையது, அவனுடைய மைண்டை பிடிச்சிட்டான். அதான் இயேசு சொல்கிறாரு பாருங்க, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். ஏன் தெரியுமா? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். சிந்தனையை சாத்தான் பிடிச்சிட்டான். அந்த சிந்தனையில் நிறைய பேர் அந்த சிந்தையில் தான் பிசாசு தடுமாற பண்ணி பிடிச்சிருவான். நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு சரியாக இருக்கும், நீ அது தப்பாக இருக்கும். ஆண்டவருடைய பார்வையில் உங்கள் பார்வையில் சரியாக இருக்கும், தேவனுடைய பார்வையில் தப்பாக இருக்கும். நீ சிந்திக்கிறதே தப்பு என்பதாய் பேதுரு நினைச்சாரு, நான் சரியாக தான் பேசுகிறேன், இயேசு தப்பாக பேசுகிறாருன்னு சொல்லி இயேசுவை கடின சாகலாம் கூடாது, அது என்ன சிலுவையில் மரிக்கிறது என்பதாய்
இயேசு சொன்னார், நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய், எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லுகிறார். அப்போது மனுஷ சிந்தை, நம்ம உலக மக்களை போல சிந்திக்கக்கூடாது. நாம் தேவ பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தில் நிறைய பேர் பேசுவாங்க பார்த்தீங்களா, தத்துவம் பேசுவாங்க, கரெக்டாக தான் தெரியும், சரியாக தான் தெரியும். ஆனால் அது உலக ஞானம், உலகத்துக்கு அடுத்த காரியம். நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, உலகத்திலிருந்து தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இது எப்பொழுதும் தேவ பிள்ளைகள் மனதில் கொள்ளணும். இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தில் தான் வாழுவோம், உலக மக்களோடு தான் வாழுவோம், ஆனால் உலகத்தார் அல்ல. அவங்கள போல நீங்கள் சிந்திக்கக்கூடாது, அவங்கள போல நீங்கள் யோசிக்கக்கூடாது, அவங்கள போல தவறான சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் அவங்க சிந்தித்து நிறைய ஞானத்தில் பேசுவாங்க, கரெக்டு மாதிரி தான் தெரியும், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது கரெக்டு அல்ல. அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். அதனால் உலக மக்கள் உலக காரியத்தை உலகத்துக்கு ஏற்றபடி சிந்திப்பாங்க. நாம் தேவனுக்குடைய சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும், இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். அதான் ஆண்டு சொல்றார், நம்முடைய மனம் புதிதாய் மாறணும், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ள வரணும். ஆண்டு சொல்றார், மனுஷருக்கு ஏற்ற சிந்தை இருக்கக்கூடாது. அது உலக மக்கள், அவங்க அப்படி தான் நினைப்பாங்க, அவங்க அப்படி சிந்தித்து விட்டு போகட்டும். நீ அப்படி இல்லை, என்னை பின்பற்றுகிற என் சீஷன், என்னுடைய பிள்ளைகள், உங்கள் சிந்தை இயேசுவின் சிந்தையாக மாறணும் அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, பாருங்க, இன்னொரு காரியத்தை வேதத்தில் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-6 பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்க பைபிளில், வசனத்தை திருப்புங்களேன், அப்போ தான் உங்களுக்கு வசனத்தை வச்சு தான் புரியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 215 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 215 பக்கம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-6 பாருங்கள். நான் வாசிக்கிறேன். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். பார்த்தீங்களா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். 2 சிந்தை இருக்குது பாருங்கள், மனுஷிக சிந்தை, தேவ சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை, உலக சிந்தை, மாம்சத்துக்குரிய சிந்தை. அங்கே வசனம் சொல்லுகிறாரு, மாம்சத்தின்படி நடக்கிற மாம்சம் விரும்பினபடி நடப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மாம்ச சிந்தையில் நடப்பாங்க. புது வருஷத்தை கொண்டாட குடிக்கிறது, வெறிக்கிறது, ஜாலியாக பார்ட்டி, மகிழ்ச்சி, சந்தோஷம், அது உலக சிந்தை. அந்த ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தெரியும், அந்த ராத்திரிக்குள்ளே சந்தோஷம்லாம் பேரும், போதை இறங்கினவொன்னே எல்லாம் முடிஞ்சுது. அது உலக சிந்தை, மாம்ச சிந்தை. அது அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சி. பேட்டி எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம்பாங்க, குதிப்பாங்க, ரோட்டில் விசில் அடிப்பாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்த நாள் பகலில் போய் கேட்டு பாருங்கள், எப்படின்னு புஷ்ஷுன்னு போயிருக்கோம். ஏன்னா அவங்க மாம்ச சிந்தையில் குடிச்சிட்டு இந்த உலகத்தை பார்த்துட்டு அப்படி கொண்டாட்டம். நாம் ஆவிக்குரியவர்கள், நம் ஆலயத்தில் போய் தேவனுக்கு முன்பாக நின்று நம்முடைய ஆவியிலே தேவனை தரிசித்து ஆவியிலே களி கூறுகிறவர்கள். 2 வித்தியாசம் இருக்கிறது. உலக மக்களுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. ஆண்டவரே சொல்ல, உலகத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன். உலகத்தில் தான் வாழ்கிறோம், நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம், அவங்களோட வசித்தாலும் அவர்களை போல அல்ல, வித்தியாசமானவர்கள். அரசாங்க அதிகாரியாக இருக்கிறீங்க, எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, இதில் என்ன தப்பு? மேலேருந்து கீழே வரைக்கும் பெரிய டாப்பில் இருக்க ஆள் வரைக்கும் லஞ்சம் ஊழல் தான். அது இல்லாத இடமே கிடையாது. வெளியில் பேசுவாங்க ரொம்ப ஞான மாதிரி, அதனால் நம்ம ஆஃபீஸர்ஸ் வாங்கின என்ன தப்பும்பாங்க. அது ஒரு பழக்கத்தில் வந்துட்டு நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் தேவ பிள்ளைகள், நீங்கள் வித்தியாசமானவர்கள். எனக்கு சம்பளம் போதும், எனக்கு எவ்வளோ தேவை இருந்தாலும் சம்பளம் தேவையில்லை. உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே லஞ்சம் வாங்கட்டும், நான் வாங்க மாட்டேன். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, டிஃப்ரெண்ட். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் செய்கிறாங்க, நீ செய்வது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அது உலக மக்கள் செய்கிறது, அவங்களுக்கு அது தப்பு கிடையாது. ஆனால் நமக்கு அது பாவம். நாம் ஆவிக்குரியவர்கள், அதனால தான் மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பாங்க. நாம் ஆவிக்குரியவர்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவியினாலே தொடப்பட்டவர்கள், ஆவியினாலே மறுபடியும் பிறந்தவர்கள். நம்ம இப்படி தான் வாழணும். பைபிளில் நமக்கு ஒரு எழுதி சட்ட புஸ்தகத்தை தேவன் தந்திருக்கிறார். நீ இப்படி தான் உடுத்தணும், இப்படி தான் நடக்கணும். அப்போ அப்படியே உண்மை இருக்கணும், இல்லை சந்தோஷமாரு, ஜாலியாரு, மகிழ்ச்சியாரு, நல்லாரு, அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் ஆவிக்குரிய காரியத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்ம தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். என்னுடைய ஆண்டவர் பெரியவர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தத்தில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. குடிக்கிறதுல வெறிக்கிறதுல கிடையாது. இன்றைக்கி உலகம் எங்கே போயிட்டுருக்கு தெரியுமா? இது குடித்தா தப்பு கிடையாது, அதாவது பீர் குடித்தா தப்பில்லை, அது ஸ்ட்ரென்த்து தான். இப்போ பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்ப கணவன் வாங்கி மனைவிக்கு கொடுக்குறான், ஃபேமிலி உட்காந்து. என்ன கல்ச்சர் மாறுது பாருங்களா, எல்லோரும் குடிக்கிறாங்களே, அதில் என்ன தப்பு? இப்போது என்ன தப்பு? அவன் உலக மக்கள் கேட்பான், என்னையே தப்பும்பான்.
உனக்கு தப்பு இல்லை, நீ குடிச்சிட்டு போ. எனக்கு தப்பு. என் ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன், நான் உலகத்திற்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவன், பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்குரியவன், நான் ஆவிக்குரியவன். இந்த சிந்தை நமக்குள்ள வந்துடணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் செய்யக்கூடாது. வசிக்கிற இடத்துல மற்றவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் செய்யக்கூடாது. அவங்க உலக மக்கள் உலகத்துக்கு ஏற்றபடி நடப்பாங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கணும். இந்த சிந்தை நமக்குள்ள வரணும்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும், சிந்தையை ஒப்பு கொடுக்கணும். அப்போ நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவளா இருக்கக்கூடாது. 6வது வசனம் பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. பார்த்தீங்களா? மாம்ச சிந்தை மரணம். இது என்ன தப்பு, அது என்ன தப்பு, அதை செஞ்சா தப்பா, இது செய்யி, உன் ஆத்மா செத்து போயிடும். நீ ஒரு நாள் சரீரத்தில் மரணம் அடையும் போது நரகத்துக்குள்ள அந்த ஆத்மாவை சாத்தான் கொண்டு போயிடுவான். ஆனால் ஆவிக்குரியவர்கள் அப்படி இல்லை. ஜீவன், சமாதானம். இங்கே மரிச்சா பரலோகத்தில் இயேசுவோடு இருப்போம். அந்த நிச்சயம், அதுதான் நமக்கும் உலகத்துக்கும் உள்ள வித்தியாசம், உலக மக்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்ம உலக மக்களை போல சிந்திக்கக்கூடாது, உலக மக்களை போல தீர்மானம் எடுக்கக்கூடாது. அவங்கள நேசிப்போம், அவங்கள கூட இருப்போம், அவங்கள்ட்ட எல்லாம் அன்பு காட்டுவோம், அவங்களை போல வாழ மாட்டோம். நம்ம வித்தியாசமானவர்கள். எப்போவுமே இது மனதில் இருக்கணும். நாம் ஆவிக்குரியவர்கள். நம்முடைய தேவன் ஆவியாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், நம்மை நடத்துகிறார், இடைப்படுகிறார். எத்தனை பேர் சொல்கிறாங்க, இப்போதான் கிறிஸ்தவர் அறியாதவங்க ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க, நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசினார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய ஆவியிலே பேசுகிறார். நாம் ஆவிக்குரியவர்கள், அந்த ஆவியானவரால் தொடப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் உள்ளவர்கள். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். வருகிற புது வருஷத்தில் ஆண்டவரே, என் இருதயத்தை முதல்ல கழுவி சுத்தம் பண்ணி, சுத்த இருதயத்தை என்னில் தாங்க, என்னை ஆராய்ந்து பாருங்க. 2வது, என் சிந்தை உலக சிந்தை இருக்கக்கூடாது, மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய சிந்தை, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்குள் இருக்கணும். இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன செய்வாரோ அதை நான் செய்யணும். இந்த இடத்துல இயேசு இருந்தால் எப்படி பேசுவாரோ அப்படி நான் பேசணும். உலக மக்களை போல நான் நடக்கக்கூடாது. என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. என் இருதயத்தை, சிந்தையை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிங்கன்னு வைங்க, ஆண்டவர் தான் அதை பரிசுத்தமாக்க முடியும். அவரே பரிசுத்தமாக்கிடுவார். ஆராய்ந்து சுத்தம் பண்ணி பரிசுத்தமாக்கிடுவார். இந்த 2 சரியா இருந்தா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அவங்க மேலே வந்து பலிக்கும். வாக்குத்தத்தங்கள் பலிக்கும். நீங்கள் உயர்த்தப்படுவீங்க, ஜெயம் பெறுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதற்கு நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. ஒரு புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிற ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். என் இருதயம் சுத்தமாக இருக்கணும். என் இருதயத்துக்குள்ளே இந்த பாவங்கள் இருக்கக்கூடாது. கழுவி சுத்தம் பண்ண பெருமை, பொறாமை, எரிச்சல், இச்சைகள், பகைகள், வைராக்கியங்கள், சண்டைகள், ஆண்டவரே இதெல்லாம் என் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. கசப்புகள், வெறுப்புகள், பகைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் சொல்றார். என் சிந்தை மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, உலக சிந்தை இருக்கக்கூடாது. என் சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தை, இயேசுவை போல சிந்திக்கணும், யோசிக்கணும். அந்த சிந்தை எனக்கு வேணும். மனுஷ சிந்தை வேண்டாம், மாம்ச சிந்தை வேண்டாம், உலக சிந்தை வேண்டாம். இயேசுவின் சிந்தை எனக்குள்ள வரணும். 2ஐயும் ஒப்பு கொடுங்க. நீங்க அதில் புதிதாக்கப்பட்டுட்டீங்கன்னா புது வருஷம் உங்களுக்கு அற்புதங்களின் வருஷம், ஆசீர்வாதத்தின் வருஷம், உயர்வின் வருஷம், மேன்மையின் வருஷமா இருக்கும். உலகம் முழுவதும் தீமை வந்தாலும் உங்களை தீமை அணுகாது. உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டாலும் நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. உலகம் முழுவதும் கொள்ள நோயும் பஞ்சங்களும் பாதிப்புகளும் வந்தாலும் நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. உங்க இருதயமும் மனமும் சரியாக இருந்தால் தேவன் உங்கள் பட்சத்தில் நின்று பாதுகாத்து நடத்துவார். அதுதான் ஆசீர்வாதம். ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து முடிந்த கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் இருதயத்தை கழுவுங்க, இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய தலையில கை வைத்து மைண்டை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் சிந்தை எனக்குள்ளே வரட்டும். என் இருதயமும் என்னுடைய மனமும் புதிதாய் மாறணும். என் இருதயமும் மனமும் சுத்திகரிக்கப்படணும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. என்ன ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது அவங்களோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நம்முடைய கரத்துல எங்களை ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த வருஷம் முழுவதும் இருதயத்தை நீர் ஆராய்ந்து பார்த்தால் ஏராளமான பொல்லாத சிந்தனைகள் உண்டு ஆண்டவரே. பொல்லாத காரியங்கள், பரிசுத்தமில்லாத காரியங்கள் உண்டு ஐயா. உண்மையில்லாத காரியங்கள் உண்டு ஆண்டவரே. துக்கப்படுத்தின காரியங்கள் உண்டு ஆண்டவரே. இருதயத்திலிருந்து பொல்லாத காரியங்கள் புறப்பட்டு வந்தது ஐயா. நாமுனால் அங்க பாவம் செய்திருக்கிறோம். ஐம்புலன்களை பாவங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுது நம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் முன்பதாக இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வமே,
ஆண்டவரே இப்பொழுது எங்களுடைய சதையான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. கல்லான இருதயத்தை எடுத்து படுவீராக. மாம்ச சிந்தைகளை விட்டு அகன்று போகட்டும் ஐயா. அந்த தீய சிந்தனை அகன்று போகட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா உம்முடைய சிந்தனை எங்களுக்குள் தருவீராக. எனக்குள் தருவீராக. ஆண்டவரே எங்களுக்குள் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாவமான சிந்தனை வேண்டாம் ஆண்டவரே. துன்மார்க்கமான சிந்தனை வேண்டாம் ஆண்டவரே. அக்கிரமமான சிந்தனை வேண்டாம் ஆண்டவரே. மாம்சமான சிந்தனை வேண்டாம் ஐயா. கிறிஸ்து இயேசுக்குள்ள சிந்தை எங்களுக்கு வரட்டும் ஐயா. ஆண்டவரே நீர் அப்படி பார்ப்பது போல நாங்க பார்க்கணுமே. நீங்க சிந்திப்பது போல நாங்க சிந்திப்பணுமே ஆண்டவரே. மாம்சத்துக்கு ஏற்ற மனுஷிக சிந்தனை வேண்டாம் ஐயா. உலகத்திற்குரிய சிந்தனை வேண்டாம் ஆண்டவரே. எங்க சிந்தனை எங்க இருதயத்தை நீர் கழுவி சுத்திகரிப்பீராக. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியின் அக்கினியால ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்படட்டும். இப்பொழுது நீர் சுத்திகரிப்பீராக. எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. புது வருஷத்துக்கு பிரவேசிக்கு முன்பதாக முற்றுமுடிய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இருதயத்தை சிந்தையும் புதிதாக்குவீராக. புதிதாய் மாற்றுங்க. மனம் மறுரூபம் அடையட்டும் ஐயா. இருதயம் மறுரூபம் அடையட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றுவீராக. இரத்தத்தினால எங்களை கழுவுவீராக. அந்த கல்வாரி பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க ஆண்டவரே. மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்த்தி தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அப்படியே முதலாவது உங்களுடைய இருதயத்துல கை வைங்க. குட்டி பிள்ளைகள் கூட பெரியவங்க எல்லாம் இருதயத்துல கை வைத்து, இயேசுவே சுத்த இருதயத்தை என்னிலே தாரும். ஜெபம் பண்ணுங்க. சுத்த இருதயத்தை என்னிலே தாரும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். என் இருதயத்தில் இருக்கிற பெருமைகள், பொறாமைகள், இச்சைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள் எல்லாம் என் உள்ளத்தை விட்டு வெள்ளகட்டும் வெள்ளகட்டும் வெள்ளகட்டும். ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம் எல்லாரும் இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. பெரியவங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே புது வருஷத்துக்குள்ள நான் செல்லும் முன்னால என் இருதயம் சுத்திகரிக்கப்படணும் ஐயா. ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு நான் புது வருஷத்தில் பிரவேசிக்கணும். என் இருதயத்தில் இருக்கிற கரைகள் மாறட்டும். பாவ கரைகள் மாறட்டும். உம்முடைய இரத்தத்தினால இயேசுவின் இரத்தம் என் இருதயத்தை கழுவட்டும் கழுவட்டும் கழுவட்டும். என்னை கழுவுங்க கழுவுங்க. ஜெபிங்க ஜெபிங்க. ஆவியானவர் உணர்த்துகிற பாவத்தை அறிக்கை இடுங்க. சகோதரி அறிக்கை இடுங்க. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். ஆண்டவரே இந்த கோபம், எரிச்சல், வைராக்கிய, சண்டைகள், பகைகள், கசப்புகள் மன்னியும் மன்னியும் மன்னியும். ஆண்டவரே மன்னியும் மன்னியும். உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும். சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. இயேசுவே கழுவுங்க கழுவுங்க. உங்களுடைய ரத்தம் கழுவட்டும். உங்களுடைய ரத்தம் பரிசுத்தப்படுத்தட்டும் பரிசுத்தப்படுத்தட்டும். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் ரத்தம் கழுவட்டும். அப்படியே உங்களுடைய சிந்தனை தலையில கை வைத்து, என் சிந்தையில ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் வரணும். என் சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையா மாறணும். உலக சிந்தையை எடுத்து போடும். மாம்ச சிந்தையை எடுத்து போடும். நான் உலகத்திற்குரியவன் அல்ல, உலகத்திற்குரியவள் அல்ல. நான் கிறிஸ்துவுக்குரியவன், கிறிஸ்துவுக்குரியவள். உலக சிந்தை எனக்கு வேண்டாம். மாம்ச சிந்தை எனக்கு வேண்டாம். இயேசுவின் சிந்தை எனக்குள்ள வேணும். ஆவிக்குரிய சிந்தை எனக்கு வேணும். ஆண்டவரே என்னுடைய சிந்தையை மறுரூபப்படுத்தும். சிந்தையை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் தலையிலிருந்து வடிந்த ரத்தத்தின் வல்லமை என் சிந்தனைக்குள்ள வரட்டும். ஆவியானவருடைய வல்லமை என் சிந்தனையை தொட்டு பரிசுத்தப்படுத்தட்டும். மாம்ச சிந்தை மாறட்டும். உலக சிந்தை மாறட்டும். ஆவிக்குரிய சிந்தை எனக்குள்ளே வரட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். சுத்திகரிக்கட்டும். பரிசுத்தமாக்கப்படட்டும் பரிசுத்தமாக்கப்படட்டும். நாம் எல்லாரும் நம்மை அர்ப்பணிக்கணும். புது வருஷத்துக்கு செல்லும் முன்னால் ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை, என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தணும். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். அர்ப்பணித்தேன். ஆண்டு ஒரு பாடல் மூலமாய் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க பாருங்க. கண்களை மூடி ஆண்டவரே என்னுடைய அனைத்தும் உமக்குத்தான் ஆண்டவரே. என் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தும் இயேசுவுக்கே என் ஒப்பு கொடுக்கிறேன். இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறேன். என் கைகளை, கால்களை, அவயவங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன். செவிகளை ஒப்பு கொடுக்கிறேன். உதடுகளை ஒப்பு கொடுக்கிறேன். கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கால்களை ஒப்பு கொடுக்கிறேன். என் அனைத்துமே உமக்குத்தான் ஆண்டவரே. பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய அனைத்தையும் ஜீவபலியாக பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த புது வருஷத்திற்குள்ளே செல்லும் பொழுது இனி நான் அல்ல, இயேசுதான் என்ற அனுபவத்தோடு நான் புது வருஷத்துக்குள்ள செல்லணும் ஆண்டவரே. மாம்ச சிந்தைகள் அழியட்டும். மாம்ச எண்ணங்கள் அழியட்டும். மாம்ச ஆசைகள் அழியட்டும். மாம்ச கிரியைகள் எல்லாம் அழியட்டும். ஆவிக்குரிய சிந்தை உண்டாகட்டும். இயேசுவின் சிந்தை உண்டாகட்டும். என் ஆவி ஆத்மா சரீரம் என் அவயவங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கணவர், என்னுடைய
மனைவி, என் பெற்றோர், என் பிள்ளைகள் எல்லாரையும் பலிபீடத்தில் இயேசுவுக்காக அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய வேலை, என்னுடைய பிசினஸ், என்னுடைய தொழில், என்னுடைய ஊழியம், என்னுடைய சபை எல்லாவற்றையும் உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறேன். அனைத்தும் இயேசுவுக்கு, அனைத்தும் இயேசுவுக்கு, அனைத்தும் இயேசுவுக்கு, எந்த அனைத்தும் இயேசுவுக்கு என்னை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிப்போடு புது வருஷத்திற்குள்ளே செல்லுகிறோம். இப்பொழுது எங்களை தொடுவீராக, நிரப்புவீராக, வல்லமைப்படுத்துவீராக. ஒவ்வொருவர் மீதும் வல்லமை இறங்கட்டும். வீடுகளில் அபிஷேகம் இறங்கட்டும். புதிதாக்குகிற அபிஷேகம், புதிதாக்குகிற ஆவியானுடைய வல்லமை, இருதயத்தை புதிதாக்குகிற ஆவியானுடைய வல்லமை, ஆண்டவரே சரீரத்தை புதிதாக்குகிற ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். புதிதாக்கி விடுவீராக. பரிசுத்தாவின் அக்னி ஒவ்வொருவரை நிரப்பி புதிதாக்கட்டும் ஆண்டவரே. பழையவைகள் எல்லாம் ஒளியட்டும், பழைய சிந்தனைகள் ஒளியட்டும், பழைய காரியம் எல்லாம் ஒளியட்டும், சகலமும் புதிதாக்கப்படட்டும். ஒரு புதிதாக்கப்பட்ட அனுபவத்தோடு புது வருஷத்துக்குள்ளே பிரவேசித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை, மகிமை, மகிமை என்று மகிமை செலுத்துகிறோம். எங்களை பூரணமாய் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்க, அதில் நிலைத்திருங்க. ஆலயத்துக்கு போக முன்னால இந்த வசனங்கள் அதை தியானித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து செல்லுங்க. உடைய ஆலயத்தில் கர்த்தர் உங்களோட பேசுவார். உடைய போதகர் மூலம், பாஸ்டர் மூலமாய் பேசுவார். தேவனுடைய வசனத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. வருகிற வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும்.